அஜித்தின் மாசை பார்த்து வியந்த முதல்வர் ஸ்டாலின் திரையுலகில் தனக்கென தனி செயல் மற்றும் அலட்டிக் கொள்ளாத மனப்பான்மை கொண்டவர் தல அஜித்குமார். இவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளம் உள்ளனர். விஜயும் அஜித்தும் போட்டியாளர்கள் என்றாலும் இருவருமே அவர்களின் பட ஓபனிங்கில் பெரும் வரவேற்பும் பிசினஸும் இருக்கிறது. அதனால் அவர்களின் ஒவ்வொரு செயலிலும் மீடியாவிலும் சமூக வலைதளங்களிலும் பேசு பொருளாகிறது. இந்த வருடம் 2 படங்கள் ரிலீஸ் செய்துவிட்டு தற்பொழுது அஜித்குமார் கார் ரேசிங்கில் கலந்து கொண்டுள்ளார். அதாவது கார் பைக் ரேசிங்கில் அதிக ஈடுபாடும் ஆர்வமும் கொண்ட அஜித்குமார் உலக அளவில் பல போட்டிகளில் கலந்து கொண்டு இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். ஏற்கனவே அஜித்குமார் உலக அளவிலான கார் ரேஸில் பங்கேற்றதற்கும் தமிழக அரசின் விளையாட்டு லோகோவை பயன்படுத்தியதற்கும் துணை முதல்வர் உதயநிதி நன்றி தெரிவித்திருந்தார். விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்திட ஒன்றிணைந்து செயல்படுவோம். கார் பந்தய போட்டியில் வென்று தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பெருமை சேர்த்திட வாழ்த்துக்கள் ஆச்சார் என்றும் கூறியிருந்தார். தமிழக அரசியலில் விஜய் திமுகவிற்கு எதிராக பேசி விமர்சித்த நிலையில் அவரது போட்டியாளரான அஜித்குமாருக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து கூறி வருவதாகவும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. விஜய்க்கு எதிராக வாக்குகளை பெற வேண்டும் என்றால் அதற்கு அஜித் ரசிகர்கள் வாக்குகள் மிகவும் முக்கியம் என்பதை அரசியல் கட்சிகள் உணர்ந்துள்ளன. இதன் எதிரொலியே கார் பந்தயத்தில் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வரும் அஜித்திற்கு திமுகவின் அமைச்சர்களும் கூட்டணி கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பல மிகுந்த திமுக அதிமுக கூட்டணியினர் ஒரு பக்கம் இவ்வாறு இருக்க, திரையுலகில் அஜித்தின் நேரடி போட்டியாளரான விஜயின் ரசிகர்கள் தற்பொழுது அஜித்தின் ரசிகர்களின் வாக்குகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்துள்ளனர். வெளிப்படையாகவே எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று அஜித்குமார் கூறிவிட்டாலும் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக அஜித் ரசிகர்கள் உருவெடுத்துள்ளனர். அஜித்தின் மாசை பார்த்து முதல்வர் ஸ்டாலின் வியந்து இருக்கிறார். அஜித்தையும் தங்கள் பக்கம் வரவைக்க பல முயற்சிகள் எடுத்து வருகிறார்களா.